ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, வில்லங்கச்சான்றுனா என்ன, வில்லங்கச்சான்று எத்தனை வகையாக எடுக்கலான்றதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வில்லங்கச்சான்றுனா என்னன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஒரு இடம் வாங்குகிறோன்னா அது அவங்க பேரில் தான் இருக்கா, நீங்கள் வாங்குகிறவங்க பேரில் தான் இருக்கா, ப்ளஸ் அது எத்தனை சதுரடியில் இருக்குது, அந்த இருக்கிற சதுரடியை யாருக்காவது அவங்க விற்பனை செஞ்சுருக்காங்களா இல்லையா, இல்லை அந்த இடத்த யாராவது அவங்க அடமானம் வச்சுருக்காங்களா, அடமானம் வச்சதை மீட்டிருக்காங்களா, இப்போ கரண்ட்டில் யார் பேரில் இருக்குன்றதை பற்றி பார்க்குறது தான் வில்லங்கச்சான்று. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுளில் போயிட்டு டிஎன் ரெஜினேட்டுன்றதை டைப் பண்ணிக்கோங்க. அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். இன்ஸ்பெக்டர் ஜென்ரல் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த வெப்சைட் ஓப்பன் ஆயிரும். இந்த வில்லங்கச்சான்று பார்க்குறதுக்கு நம்ம ஐடி யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை, லாகின் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. சும்மா நார்மலாக டிஎன் ரெஜினேட்னு போட்டாலே ஓப்பன் ஆயிரும். அதில் போயிட்டு மின்னணு சேவைகள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு அடையாள வில்லை பார்வைக்கு அப்படின்னு வரும். அடுத்து வில்லங்கச்சான்று அப்படின்றதில் வில்லங்கச்சான்று பார்வையிடல் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஓப்பன் ஆயிடுச்சுன்னா உள்ள 3 வகையாக இருக்கும். 3க்கும் என்னென்ன டிஃப்ரென்ஸுன்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வில்லங்கச்சான்று, அடுத்து ஆவணம் வாரியாக அப்படின்னு இருக்கும், அடுத்து மனை மற்றும் குடியிருப்பு அப்படின்றது இருக்கும். வில்லங்கச்சான்றுனா அதில் உங்களுக்கு கிராமம் கொடுத்துட்டு சர்வே நம்பர் மட்டும் கொடுத்துருந்தாங்கன்னா அதை வில்லங்கச்சான்றில் நீங்கள் பார்த்துக்கலாம். அடுத்து ஆவணம் வாரியாக அப்படின்றது இருக்குது. அப்படின்னா எதுக்கு பார்க்குறதுனா, இப்போ உங்கள் ஒரு பத்திரம் உங்கள் கையில் இருக்குது, டாக்குமெண்ட் உங்கள் கையில் இருக்குது, அந்த டாக்குமெண்ட்டும் ஆன்லைன்லேயும் சேமாக இருக்கா அப்படின்ற டீட்டெயில்ஸை பார்க்குறதுக்கு தான் ஆவணம் வாரியாக அப்படின்றது பார்ப்போம். அடுத்து மனை மற்றும் அடுக்குமாடி குடியிருப்பு, அதாவது எல்லா டீட்டெயில்ஸும் வேணாம், உங்ககிட்ட தனியாக மனையன் அதாவது சைட்டென் இருக்குது, அதுக்குரிய டீட்டெயில்ஸ் மட்டும் வேணுன்றதை பார்க்குறது தான் மனை மற்றும் குடியிருப்பு பகுதி. வாங்க ஒவ்வொன்றும் எப்படி பார்க்கலான்றதை பற்றி பார்க்கலாம். வில்லங்கச்சான்று எப்படி பார்க்கலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு மண்டலம் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் உங்களுக்கு எந்த மண்டலம் வேணுமோன்றதை அதை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்து மாவட்டம் இருக்கும், எந்த மாவட்டம் நீங்கள் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து சார்பதிவாளர் அலுவலகம் இருக்கும், எந்த உங்கள் கிராமம் எந்த அலுவலகமோ அந்த அலுவலகத்தை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஆரம்ப நாள் முடிவு நாள் இருக்கும், ஆரம்ப நாள் உங்களுக்கு எந்த தேதியிலேருந்து உங்களுக்கு ஈஸி வேணுமோ அந்த தேதியை கிளிக் பண்ணிக்கோங்க. முடிவு நாள் இன்றைக்கி டேட் போடக்கூடாது, முந்தின நாள் தான் போடணும். இப்போ இன்றைக்கி 10ஆம் தேதினா 9ஆம் தேதி அப்படின்னு தான் நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும். கீழே புல விவரங்கள் இருக்கும், கிராமம் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் கிராமம் புல எண் என்னன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. உட்பிரிவு என்ன கிளிக் பண்ணிட்டு சேர்க்கன்னு கொடுத்தீங்கன்னா கேப்சா கீழே கேட்கும், அந்த கேப்சாவை போட்டுட்டு தேடுகன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வில்லங்கோ வந்துடும். இது ஆவணம் வாரியாக, அதுக்கு ஃபஸ்ட்டு சார்பதிவாளர் அலுவலகம், உங்களோட டாக்குமெண்ட் நம்பர் இருக்குல்ல, அது எந்த ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் பதிவு செஞ்சுருக்காங்க அந்த ஆஃபீஸை அதில் போட்டுக்கோங்க. அடுத்து ஆவண எண்ன்றது என்னன்றதை போட்டுக்கோங்க. ஆண்டு எந்த வருஷம் நீங்கள் பத்திரம் பதிஞ்சிருக்கீங்க அந்த வருஷத்தை அதில் போட்டுக்கோங்க. அடுத்து ஆவண வகைப்பாடு அப்படின்றதுல முறைப்படியான ஆவணம்ன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து கேப்சாவை போட்டுக்கோங்க. போட்டுட்டு தேடுகன்னு கொடுத்தீங்கன்னா உங்களோட ஆவணம் வந்துடும். நெக்ஸ்ட்டு அடுக்குமாடி குடியிருப்பு எண் வாரியாக அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் என்னென்ன இருக்கும்னா எப்பவும் போல தான் மண்டலம், மாவட்டம், சார்பதிவாளர் அலுவலகம், ஆரம்ப நாள் முடிவு நாள் அதெல்லாம் இருக்கும். புல விவரங்களில் எப்பயும் போல் உங்கள் கிராமத்தை கிளிக் பண்ணிட்டு புல எண் உட்பிரிவு எண்ணை கொடுத்துக்கோங்க. சேர்க்கன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து மனை எண் அப்படி, அதாவது உங்களோட சைட் நம்பர் இருக்கும்ல அந்த நம்பரை அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு சேர்க்கன்னு கொடுத்துருங்க. அடுத்து அடுக்குமாடி குடியிருப்பு எண் அப்படின்றது இருக்குது, உங்களோட அடுக்குமாடி குடியிருப்பு எண் அதில் இருந்துச்சுன்னா அதே அதில் போட்டு சேர்க்கன்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அடுத்து கேப்சா
இருக்கும். அதை போட்டுட்டு தேடுக அப்படின்றத கொடுங்க. கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிடிஎஃப் ஓப்பன் ஆகிரும். எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லி காமிக்கிறேன். வில்லங்கச்சான்றை கிளிக் பண்ணிட்டு மண்டலம் மதுரை, மாவட்டம் திண்டுக்கல், சார்பதிவாளர் அலுவலகம் அப்படின்றத கிளிக் பண்ணிட்டு 6ஆம் நாள் என்னையிலேருந்து என்னைக்கு முடியும் வேணுன்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. நான் என்னோட சர்வே நம்பரை வச்சு நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். புல விவரங்களில் கிராமம், சர்வே எண், புல எண், உட்பிரிவு எல்லாத்தையும் கொடுத்துட்டு கொடுத்துருங்க. அடுத்து காண்பிக்கப்பட்ட குறியீடு கேப்சாவை கொடுத்துட்டு தேடுகன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிடிஎஃப் ஓப்பன் ஆயிரும். ஒப்புகைன்னு இருக்கும். அதில் உங்களது திருத்த இயலா நிலை ஆவண வடிவம் வெற்றிகரமாக உருவாக்கப்பட்டதுன்னு இருக்கும். அதுக்கு கீழே திருத்த இயலா நிலை ஆவண வடிவத்தை பதிவிறக்கம் செய்ய இங்கு சொடுக்கவும் இருக்கும். அந்த ரெட் கலர் ஹைலைட்டரை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பிடிஎஃப் ஓப்பன் ஆயிரும். அந்த பிடிஎஃப்பில் என்ன இருக்குன்னா கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் சர்டிஃபிகேட் ஆஃப் என்கம்பரன்ஸ் ஆன் ப்ராப்பர்ட்டி வில்லங்கச்சான்று. இதில் என்னென்ன வரும்னா உங்களோட சார்பதிவாளர் அலுவலகம், நீங்கள் எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரையும் போட்டிருக்கீங்க, உங்களோட ஆவண எண், எந்த தேதியில் அவங்க பதிஞ்சிருக்காங்க, யார்கிட்டருந்து யார் வாங்கியிருக்காங்க, இதுக்கு முன்னாடி அவங்களோட பிஆர் என்ன, அவங்க எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வாங்கியிருக்காங்க, பதிவு கிராமம், 4 மாலு எல்லாம் அடங்கி அதில் வந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.